உலகக்கோப்பை T20 இறுதிப் போட்டியை பெரிய திரையில் காண சென்னை மெரினாவில் ரசிகர்கள் குவிந்து வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருடைய இறுதிப் போட்டி இந்திய நியூசிலாந்து அணிகள் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் இன்று மாலை மோத இருக்கிறது. இந்த போட்டியை சென்னையில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் கண்டு களிப்பதற்காக சென்னை மாநகராட்சி சார்பாக சென்னை மெரினா கடற்கரையில் பெரிய திரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய திரையில இந்த இறுதிப் போட்டியை ரசிகர்கள் காண இருக்கிறார்கள். இந்த T20 தொடரில் இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதிய அந்த போட்டிகளாகட்டும், இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய போட்டிகள் சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி சார்பாக பெரிய திரையில ஒளிபரப்பப்பட்டது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த இறுதிப் போட்டியை சென்னையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கண்டுகளிப்பதற்காக குடும்பங்களாக ரசிகர்கள் மெரினா கடற்கரைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். ரசிகர்கள் வருகை தொடர்ந்து அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில காவலர்கள் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இரு சமபலம் வாய்ந்த அணிகள் இன்றைய தினம் மோத இருக்கக்கூடிய நிலையில யார் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில ரசிகர்கள் தொடர்ந்து பல்வேறு ரசிகர்கள் தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இரு சமபலம் வாய்ந்த அணிகள் மோத இருக்கக்கூடிய நிலையில யார் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் பல சாதனைகளை இந்திய அணி வெற்றி புரிய இருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக கோப்பையை தக்க வைக்குமா, மூன்றாவது முறையாக கோப்பையை வெல்லுமா உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதே போல முதல் முறையாக நியூசிலாந்து அணியும் கோப்பையை வெல்லுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இரு சமபலம் வாய்ந்த அணிகள் மோத இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மெரினா கடற்கரையில அதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நம்மளிடையே ஒரு ரசிகர் இருக்கிற அவரிடம் கேட்கலாம். சார், எங்க இருந்து வரீங்க, என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கு சார்? புதுக்கோட்டையில இருந்து வரேன் சார். இங்க மெரினா பீச்ல வந்து ரொம்ப சிறப்பா நல்லா நடத்துறோம்னு மேட்ச், அதனால பார்க்க வந்திருக்கோம். நீங்க சொல்லுங்க, எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்தியாவுக்கு? ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. பேட்டிங் ஆர்டர்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் பேட்டிங் ஆர்டர். தொடர்ச்சியாக பல ஊர்களிலிருந்து தற்பொழுது இந்த மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த போட்டியை காண்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். தற்பொழுது மற்றொரு ரசிகர் இருக்கலாம். மேடம், எங்க இருந்து வரீங்க, என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? சென்னை தூத்துக்குள்ள வரோம். சென்னையில இங்க இப்ப செட்டில் இருக்கணும். என்ன பிளஸ் என்ன மைனஸ் இங்கயா? இந்தியா டீம்ல ஓப்பனிங் தான் இப்போதைக்குள்ள சூப்பர் விளையாண்டு இருக்காரு. நம்ம சஞ்சு சாம்சன் வந்துட்டு பும்ரா இருக்காரு, பும்ரா இருக்காரு. எப்படி ஜெயிச்சிடலாம்? அப்படி சொல்ல முடியாது. நமக்கு வந்துட்டு எப்பவுமே ஃபைனல் நாங்க ஜெயிச்சது கிடையாது. நமக்கு வந்துட்டு பாப்போம் எப்படி ஜெயிச்சிருவோம். இந்த நம்ம ஜெயிப்போம் கண்டிப்பா. இரு சமபலம் வாய்ந்த அணிகள் மோத இருக்கக்கூடிய இந்த போட்டிகளை தற்பொழுது மெரினா கடற்கரையில பெரிய திரைகளை காண்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக மெரினாவில் கலை நிகழ்ச்சி என்கின்ற இந்த கலை நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த கலை நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகாக மாலை 7 மணிக்கு போட்டி நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படும்.